அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 26/6/2025 அருமையான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 12ஆம் நாள் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினம். நாம் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நாமெல்லாம் திருந்தாலும் வச்சுங்க, யார் இதெல்லாம் ஒழிக்கவெல்லாம் முடியாது. யாரும் ஒழிக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. ஒழிக்கிறதுக்கு தயாராக இருந்தவனையெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போதையின் வாசம் ஆகாமல் பார்த்துக்குங்க. அதான் விஷயம். போதையால் பாதை மாறிய பல பேர் இன்றைக்கி பாதையே தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வாழ்க்கையை உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறக்கும் நீங்கள் உங்கள் தாய் தந்தையர் மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டு போயிருங்க. நம்ம 4 பேர்த்துக்கு உபயோகப்படுற மாதிரி வாழ்ந்துட்டு சேர்த்து போயிடணும். நம்ம எல்லாரும் ஏன்டா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வாழக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க. வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 3:22 வரைக்கும் பிரதமை, அதன் பின்பு துவதியை. காலை 10:44 வரைக்கும் திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். அதிகாலை 4:19 வரைக்கும் விருத்தி நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு துருவம் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் மூலம், யோகி கேது. அபயோக நட்சத்திரம் திருவாதிரை, அவயோகி ராகு. அதிகாலை 4:11 வரைக்கும் கிம் சுகுணம் நிறைவு பெறுகிறது புதன். அதன் பின்பு மாலை 3:22 வரைக்கும் முதல் கரணமான பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு பாலவ கரணம் ராகு. தமிழுக்காக உழைத்த மாப்போசி அவர்களுடைய பிறந்த தினம். அவரை பற்றிலாம் சொல்லுங்கள். மாப்போ சிவஞானத்தை பற்றிலாம் குழந்தைக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க. அவங்களும் ஏதாவது 4 விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். வாங்க, நம்ம கிரக சூழ்நிலையெல்லாம் பார்க்கலாம். மேசத்தில் சுக்கிரன், சூரியன், குரு சந்திரன். குரு சந்திரன் சேர்க்கை மிதுனத்தில், புதன் கடகத்தில், செவ்வாய் கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். நண்பர்களே, அருமையான வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை குருநாளில் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள். குருவருளும் திருவருளும், என் அப்பன் சொக்கநாதனின் பெருவருளும், என் குருநாதரின் திருவருளும், என்னுடைய அன்பும் உங்களுக்கு எந்நாளும் உண்டு. எல்லோரும் ஒன்றாக பயணிப்போம். வாழ்க்கையில் பல விஷயங்களை கற்றுக்கலாம். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய படுபட்சியாக இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள், இறைவனோடு கலந்துருங்கள். நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். உங்களுடைய பக்ஷி ஆந்தை. காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை, அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. காரணம் 100% காரிய வெற்றி அரசில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 2 ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்து 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் துயில் உங்களுக்கு 25% காரிய வெற்றி. 5, 6 2 ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுத்துவிடும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை.
5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். பொன்னான வேலை காலையில் துவங்குகிறது, 100% காரிய வெற்றி. முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது. வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள். நான் காலையில் ஆஃபீஸே 8:30 மணிக்கு மேலே தான் போவேன். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 2ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் விடியட்டும், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.